உங்களுக்கு எந்த பொண்ணு நம்பணும், யாரை லவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், முடிஞ்சா பிடிச்சிக்கோ. நம்மள நிறைய பேர் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு அழகான பொண்ணை பார்த்ததுமே லவ் திரும்பவும் பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பொண்ணுங்க மேலே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி லவ் பண்ணாலும் பார்ப்பீங்க, லவ் பண்ணுவீங்க, போயிடும், ரிப்பீட். பொண்ணுங்களில் மேஜராக 3 டைப்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்காலிட்டியாக லவ் பண்ணுவாங்க, செகண்ட் ஒன் பேக்ரவுண்டை பார்த்து லவ் பண்ணுவாங்க, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோல்ஃபுல்லாக லவ் பண்ணுவாங்க. நம்பர் 1 ஃபிசிக்காலிட்டி. நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக ஒயிட்டாக அழகாக இருந்தீங்கன்னா போதும், உங்களை தேடி வந்து லவ் பண்ணுவாங்க, உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நம்ப வைப்பாங்க. பட் அவங்க ரொம்ப டேஞ்சர் ஆகுங்க. ஏன்னா உங்களை சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகி கையோ இல்லை காலோ உடஞ்சாலோ இல்லை போனாலோ இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் அழகு குறைஞ்சாலோ உங்களை அந்த இடத்துலையே கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதை விட டேஞ்சரான விஷயம் என்னென்னா, நீங்கள் கூட இருக்கும்போதே உங்களை விட கொஞ்சம் பெட்டராக கிடைச்சாலே உங்களை தூக்கி போட்டு போகிறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன் பேக்ரவுண்ட். அவங்களோட ஃப்யூச்சர் சேஃப்காகவும் அவங்க லைஃபோட லக்ஸரிக்காகவும் தான் லவ் பண்ணாங்களே தவிர உங்கள் மேலே லவ் இருந்தெல்லாம் அவங்கள மேரேஜ் பண்ண மாட்டாங்க. இவங்களை மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நடு ரோட்டில் தான் நிற்பீங்க. ஏன்னா ஒரு நாள் உங்கள் ஜாப் போனாலும் இல்லை உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆனாலும் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டா ஓகே. அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அவங்க இன்னொருத்த சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்கள் லவ் இல்லை, அவங்களுக்கு தேவை உங்களோட பேக்ரவுண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் சோல்ஃபுல். இவங்க உங்கள் கலரோ இல்லை பேக்ரவுண்டோ உங்கள் மணியோ இதை பார்த்துலாம் அவங்கள லவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது வெறும் காதல், நீங்கள் அவங்க கூட இருக்கிற டைம் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப வேல்யூவான ஒன்று. பட் இவங்க தான் லவ்வில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு தப்பான பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறதும் இவங்க தான். ஆனால் இவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். பட் அப்படிப்பட்ட கேர்ள்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா பசங்க ஏமாத்துறதுனால அவங்களும் மாறிட்டே வராங்க. தப்பு நம்ம மேலே தான் இருக்குது.